இந்திரன் என்றாலே வானத்திலே மேகங்களுக்கிடையில் உள்ள இந்திரலோகத்தில் தேவர்களுக்கு தலைவனாக இருப்பவர் என்று மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் உண்மையில் இந்த இந்திரன் யார்? அவரது வரலாறு என்ன? அவர் ஏன் மேகங்களுக்கிடையில் வாழ்வதாக காண்பிக்கப்படுகிறார்? இது பற்றியெல்லாம் பொதுவாக நமக்கு தெரியாது. இந்து மதத்தில் உள்ள அனைத்து கடவுளரும், அதாவது பிரம்மாவை தவிர்த்த ஆண் தெய்வங்களாகிய கடவுளர் அத்தனை பேரும் உண்மையில் மனிதராக பிறந்து தெய்வ நிலையை அடைந்தவர்களே. அதாவது சிவன், முருகன், இந்திரன், கிருஷ்ணன், திருமால் ஆகிய இவர்கள் மனிதராக பிறந்து தெய்வ நிலையை எய்தியவர்களே. இவர்கள் எல்லோருமே இந்தியாவின் ஆதி சமயமான ஆசீவகத்தின் கடவுளர்தான். 3ஆம் நூற்றாண்டு வாக்கில் தொடங்கி ஆசீவகத்தை அழித்து ஆசீவகத்தின் கடவுளராகிய இவர்களை திருடி 8ஆம் நூற்றாண்டில் இந்து மதத்தை தோற்றுவித்த யூத பிராமணர் இந்த கடவுளர்களின் உண்மை வரலாற்றை அழித்து வரலாறில்லாத புராதன கடவுளாக்கி விட்டனர். குமரி கண்டத்தில் மேருமலையில் ஆதிகாலத்தில் வசித்து நிர்வாணமெய்தி குமரிக்கடல் என்ற ஆயத்தில் ஆலமரத்தின் கீழ், அதாவது ஆலயத்தில் சமாதியாகி, பிறகு குமரி அழிந்த பிறகு இலங்கையின் திரிகோணமலையில் கோயில் கொண்ட சிவனை இமயமலைக்கு இடம்பெயர்த்து சற்றும் பொருத்தமில்லாமல் அதை கைலாயம் என்றனர். சிவனின் காலத்திற்கு பல்லாயிரம் ஆண்டுகள் கழித்து இலங்கையில் வாழ்ந்து ஆசீவகத்தை தோற்றுவித்த முருகனை சிவனின் மகனாக சித்தரித்தனர். பார்க்கடலாகிய வானத்தை நிலாக்கல்லின் மீது கிடந்து ஆய்வு செய்த திருமாலை தண்ணீர் கடலில் படுக்க வைத்து விட்டனர். இப்படியாகத்தான் இந்திரனின் வரலாறும் மடைமாற்றப்பட்டது. ஆக இந்திரனும் மனிதனாக பிறந்தவராகத்தான் இருக்க வேண்டும். இங்கு இன்னும் ஒரு மிக முக்கியமான உண்மையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். சிவன், முருகன், திருமால் போன்ற கடவுளர்களின் வரலாறு மாற்றப்பட்டாலும் அவர்களை கோயில்களில் நாம் தொடர்ந்து வழிபடுகிறோம். ஆனால் இந்திரனை மட்டும் நம்மால் கோயில்களில் வழிபட முடியவில்லையே. அவருக்கு மட்டும் ஏன் இந்த விதிவிலக்கு? அகில இந்தியாவிலுமே இந்திரனுக்கு எந்த கோயிலும் இல்லையே. நீரூழிக்கு பிறகுதான் உலகில் முதலாக உருவ வழிபாடும் கோயில் வழிபாடும் தோன்றியது. வரலாற்றை தக்க வைக்கும் முகமாக உருவ வழிபாட்டை தொடங்கியவர் முருகன்தான். இருப்பினும் கடந்த 1200 ஆண்டுகளாக கட்டப்பட்ட கோயில்கள் எல்லாமும் யூத பிராமணரின் ஆலோசனையோடும் இந்து மத கதைகளின் தாக்கத்தோடும் கட்டப்பட்டவைதான். அப்படி இருக்கும்போது இந்திரனுக்கு கோயில் கட்டுவதற்கு மட்டும் யூத பிராமணர் ஆதரவு கொடுக்காதது ஏன் என்ற கேள்வி எழுகிறதல்லவா? இத்தனைக்கும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழகத்தில் இந்திர விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சித்திரை முழுநிலவில் தொடங்கிய இந்திர விழா வைகாசி முழுநிலவில்தான் நிறைவேறியது. சிலப்பதிகாரம் உட்பட்ட பல இலக்கியங்கள் இதற்கு ஆதாரமாக உள்ளது. ஏறத்தாழ 5ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்ட எல்லோரா வெட்டுவான் கோயிலிலும் இந்திர சபா உள்ளதே. அவ்வளவு சிறப்பாக வழிபடப்பட்ட கடவுளான இந்திரன் கடந்த 1200 ஆண்டுகளாக வழிபடப்படாமல் போக காரணம் யாது? அது மட்டுமல்லாமல் ராமாயணத்தில் இந்திரன் ராமனுக்கு நண்பனாகவும் ராவணனுக்கு எதிரியாகவும் சித்தரிக்கப்படுகிறார். ராமனுக்கு இந்திரனின் உதவி பல வகைகளில் இருந்தது. சிறைப்பட்ட சீதைக்கு பசிவராமல் இருப்பதற்காக பிரம்மாவின் ஆலோசனையின் பேரில் இந்திரன் அசோகவனம் சென்று சீதைக்கு பசிவரா பவித்திர பாயாசம் வழங்குகிறார். அது மட்டுமல்ல, ராமாயண போரில் ராமனுக்கு தேர் இல்லாததால் தனது தேரையும் தனது தேரோட்டியான மாதாளியையும் ராமனுக்கு உதவியாக அனுப்பி வைக்கிறானாம் இந்திரன். இப்படி தங்களுக்கு உதவிய கடவுளான இந்திரனுக்கு கோயில் எடுப்பதை யூத பிராமணர்கள் ஆதரிக்கவில்லை என்றால் அதில் ஏதோ மர்மம் உள்ளது என்று புரிகிறதல்லவா? கோயில் இல்லை என்பது மட்டுமல்ல, இந்திரனை இழிவாகவும் சித்தரிக்கிறான் யூதன். அதாவது இந்திரன் காமவெறி கொண்டவனாகவும் குடிகாரனாகவும் தனது உடலெல்லாம் பெண்ணுறுப்பு உண்டாகும்படியாக கௌதம முனிவரால் சபிக்கப்பட்டவனாகவும் இழிவாகத்தான் சித்தரிக்கிறான் யூதன். ஆக இந்திரன் ராமனுக்கு உதவியதாக காட்டிவிட்டு அதே ராமாயண கதையிலேயே இந்திரனை இழிவும் படுத்தியிருக்கிறான் என்றால் இதற்கு பின்னால் ஒரு பெரிய சூட்சுமம் இருக்கிறது. அந்த சூட்சுமம் என்ன? ராமாயண கதையில் இந்திரனின் பெயரால் வரும் இன்னும் ஒரு பாத்திரம் ராவணனின் மகனான இந்திரஜித். இந்திரனை போரில் வென்றதால் இவருக்கு இந்திரஜித் என்ற பட்டம் வந்ததாக யூத பிராமணர் கதை தெரிக்கின்றனர். இது சுத்தமும் பொருந்தவில்லை. இந்திரன் ஏதாவது ஒரு போரில் வென்றிருந்தால் அந்த வெற்றியை இந்திரனின் வெற்றி, அதாவது இந்திரஜித் என்று அழைக்கலாம். ஆனால் இந்திரனை வேறொருவன் போரில் வீழ்த்தியதை குறிக்கும்
அந்த நபரின் பட்ட பெயர் இந்திரனை வென்றான் அல்லது இந்திரனை கொண்டான் என்றுதான் வருமே ஒழிய இந்திரனின் வெற்றி என்று பொருள்படும்படி அவனுக்கு பட்டப்பெயர் சத்தியமாக இடப்பட்டிருக்க முடியாது. அவ்வாறெனில் இந்திரஜித்தின் பெயர் இப்படி வரவில்லை என்பது புரிகிறது. அதனால் இந்திரனோடு இவர் போர் புரிந்த கதையும் யூத பிராமணன் விட்ட கப்சாவாகத்தான் இருக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் தேவலோகத்தில் தெய்வாம்சம் பொருந்திய தேவர்களுக்கெல்லாம் தலைவனான இந்திரனை அற்ப மானுடனான இந்திரஜித் வெற்றி கொண்டான் என்பதே நமது கற்பனைக்கும் எட்டாத புருடா. இப்படியெல்லாம் கதை விட யூத பிராமணனால் மட்டுமே முடியும். எனவே இந்திரனின் பட்டப்பெயர் வந்த விதத்தையும் இந்திரஜித்தின் பட்டப்பெயர் வந்த விதத்தையும் ஆய்வு செய்ய வேண்டும். ஒவ்வொரு பட்டப்பெயருக்கும் பின்னால் ஒரு வரலாறும் காரணமும் இருக்க வேண்டுமல்லவா? இந்திரனின் பட்டப்பெயருக்கான காரணத்தை கண்டுபிடிக்க இந்திரனை பற்றி சொல்லப்படும் செய்திகளை இப்போது ஒவ்வொன்றாக பார்ப்போம். இந்திரன் சொர்க்கலோகத்தில் அதன் தலைநகரான அமராவதியில் தேவர்களுக்கு அதிபதியாக வாழ்பவனாக குறிக்கப்படுகிறார். ஐம்புலன்களையும் அடக்கி பேரின்ப நிலையை, அதாவது நிர்வாண நிலையை அடைந்த மானுடர்களே சொர்க்கலோகத்தில் வசிப்பவர்கள். ஐம்புலன்களையும் அடக்கி நிர்வாண நிலையை அடைந்தவர்கள் ஆடை அவிழ்வது தெரியாமல் நிர்வாணமாக, அதாவது அம்மனமாக காட்சியளிப்பார்கள். உடல் நிர்வாணத்தை குறிக்கும் அம்மனம் என்ற சொல்லே அமணர் என்ற சொல்லை ஈன்று மோட்ச நிலையை அடைந்த சித்தர்களை குறிக்கிறது. இந்த அமணர் என்ற சொல் மருவியே அமரர் என்ற சொல் வந்திருக்க வேண்டும். பொதுவாக அவர்கள் குந்திய நிலையிலேயே தியானம் செய்வதாலும் அந்நிலையிலேயே அவர்கள் நிர்வாண நிலையை எய்துவதாலும் அந்த குந்திய நிலையிலேயே குடத்தினுள் வைத்து ஜீவசமாதி அடைவதாலும் அவர்களுக்கு அமணர் என்ற சொல் மருவி அமரர் என்ற பெயர் வந்தது மட்டுமல்லாது குந்தி இருத்தலுக்கும் அமர்தல் என்ற பெயர் வந்தது. அதனால்தான் அமருங்கள் என்பதற்கு குந்துங்கள் என்ற பொருள் வந்தது. மோட்ச நிலையை அடைந்த மானுடர்களுக்கு அமரர் என்ற பெயர் வந்த விதத்தை கண்டுவிட்டோம். வதிதல் என்றால் வாழ்தல் என்று பொருள். ஆக அமரர்கள் வதியும் இடம்தான் அமராவதி. இந்த அமராவதியில்தான் இந்திரன் கோலோச்சுகிறான். இதிலிருந்து இந்திரன் மானுடனாக இருந்து அமரனானவன் என்பது நிரூபணமாகிறது. இப்படி முதலாக அமரர் பதவியை அடைந்தவர்தான் சிவன். அமரராகிய சிவன் அக்கால வழக்கப்படி கருப்பு என்றே அழைக்கப்பட்டார். நிர்வாணத்திற்கு பிறகு கருத்த வானத்தில் வதிவதாக கருதப்பட்டதால் இவர்களுக்கு கருப்புகள் என்று பெயர். சிவனுக்கு பிறகான காலத்தில் இத்தகையவர் வாழ்ந்த விண்ணுலகை சிவலோகம் என்றனர். இதற்கு கைலாயம் என்ற பெயரும் உண்டு. அதாவது சிவன் திருவாதிரை நட்சத்திரமாக வாழும் விண்மீன்களை கொண்ட பார்க்கடல் கைலாயம் எனப்பட்டது. சிவன் மானுடராக வாழ்ந்த மீன்கள் நிறைந்த குமரிக்கடலும் கைலாயம்தான். விண் கைலாயமாகிய சிவலோகத்திற்கு தேவலோகம் என்ற புது பெயர் முருகன் காலத்திற்கு பிறகே உருவானது. விவசாயத்திற்காக தீ வைத்து காட்டை கொளுத்திய முருகன் தீயின் பெயரால் தேவன் என்று அழைக்கப்பட்டார். அவரே அக்னி தேவனாகவும் அறியப்படுகிறார். முருகனும் குண்டலினியை எழுப்பி பிறகு ஐம்புலன்களையும் அடக்கி சிவலோக பதவியை அடைந்ததால் முருகன் கார்த்திகை நட்சத்திரமாக வதியும் சிவலோகத்திற்கு முருகனின் பெயரால் தேவலோகம் என்ற புதுப்பெயர் உண்டானது. கருப்புகளுக்கும் தேவர்கள் என்ற புதுப்பெயரும் உண்டானது. கருப்பு என்ற சொல் சிவனுக்கு பிறகான காலத்திலும், தேவர் என்ற சொல் முருகனுக்கு பிறகான காலத்திலும், அமரர் என்ற சொல் அமராவதியின் தலைவரான இந்திரனுக்கு பிறகான காலத்திலும் உண்டாகியது. தேவனாகிய முருகன் அரசனாகவும் இருந்ததால் தேவன் என்ற சொல்லுக்கு அரசன் என்ற பொருளும் உண்டு. அதனால் இந்திரலோகத்தின் அரசனான இந்திரன், அதாவது தேவ இந்திரன், தேவேந்திரன் எனப்பட்டார். குண்டலினி ஓகம் செய்வதற்கு, அதாவது விண்ணியல் களத்தில் அமிர்தமாகிய டிஎம்டி சுரப்பதற்கு கஞ்சா போன்ற மூலிகைகளால் தயாரிக்கப்படும் சோமபானம், அதாவது தென் அமெரிக்க மொழியில் சொல்ல வேண்டுமானால் அயாவாஸ்கா, வெகுவாக துணை செய்கிறது. வரலாற்றில் இந்த வஸ்துக்களை கொண்டு குறுகிய காலத்திலேயே குண்டலினியை எழுப்பி செயற்கரிய சாதனைகளை செய்த முதல் மாந்தன் இந்திரனாகத்தான் இருக்க வேண்டும். அதனால்தான் இவர் மட்டும் சோமபானத்தோடு தொடர்புபடுத்தப்படுகிறார். நீரை தேக்கி வைத்து பஞ்சத்தை உருவாக்கிய அசுரனாகிய விரித்தனன் என்ற பாம்பை கொன்று இந்திரன் நீரை விடுவித்தார் என்று சொல்லப்படுகிறது. இதுவரை இதற்கான சரியான விளக்கம் யாராலும் சொல்லப்படவில்லை. முதலாக இப்போதுதான் இதன் பொருளை கட்டவிழ்க்கப் போகிறேன். அதோடு விரித்திரன் என்ற இந்த பாம்பை கொண்டு இந்திரன் இலங்கையைச் சேர்ந்தவன் என்றும் நிறுவப் போகிறோம். இந்திரஜித் என்பவன் ராவணனின் மகன் என்பதால்
அவன் இலங்கையின் மலைவாசிதான். முருகன் இலங்கையின் தரையரசன், அதாவது தரைக்கோன் என்றும், அதைக் கொண்டே டிராகன் என்ற பாம்பு வடிவத்தில் சீனர்களின் தெய்வமாக முருகன் அறியப்படுகிறார் என்றும் டிராகனின் அடையாளம் பற்றிய அதிரவைக்கும் செய்திகள் என்ற விடயத்தில் கண்டோம். அதாவது முருகன் தரையோடும் பாம்போடும் தொடர்பு கொண்டவராக உள்ளார். இதை நினைவில் கொள்ளுங்கள். விவசாயத்திற்காக காட்டை கொளுத்த முற்பட்ட முருகனை இலங்கை மலைக்குறவர்கள் எதிர்த்தனர். முருகன் அவர்களை போரில் வென்று விவசாயத்தை தொடங்கினார். ஆனால் முருகனின் காலத்திற்கு வெகு நாட்களுக்கு பிறகு முருகனின் தரை மக்களை இலங்கையின் மலை மக்கள் வெற்றி கொண்டனர். அப்படித்தான் யக்ஷாக்களான குபேரனும் ராவணனும் இலங்கையின் அதிபராகினர். அப்படியெனில் தரை மக்களுக்கும் மலை மக்களுக்கும் தொடர்ந்து போட்டா போட்டிகள் இருந்திருக்க வாய்ப்புகள் அதிகம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மானாவாரி விவசாயத்தை முதலாக தோற்றுவித்தவர் முருகனே என்று ஏற்கனவே பார்த்தோம். முருகனின் வம்சாவளிகளோ விவசாயத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சியாக நெல் விவசாய தொழில்நுட்பத்தை கண்டறிந்து நெல் விவசாயத்திற்கான இடைவிடாத நீர் தேவைக்காக இலங்கையின் மலைப்பகுதிகளிலிருந்து கடல் நோக்கி பாயும் ஆற்றின் குறுக்கே அணை கட்டி ஆற்றின் கழிமுகப் பகுதிகளில் நெல் விவசாயம் செய்திருக்க வாய்ப்பிருக்கிறது. இது மிக இயல்பாக நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுதான். பிற்காலத்தில் மலை மக்களுக்கும் தரை மக்களுக்குமான போரின் ஒரு அங்கமாக இந்த அணையை மலை மக்கள் உடைத்திருக்கலாம். இதுவும் நிகழ்ந்திருக்கக்கூடியதுதான். இந்த அடிப்படை செய்திகளோடு தண்ணீரை தடுத்து வைத்திருந்த விரித்திரன் என்ற பாம்பை இந்திரன் வதைத்த கதையை இப்போது பார்ப்போம். விரிந்த தரை, விரிதரை, விரித்ரா. தரை என்ற சொல் ஆரியனின் வாயால் த்ரா என்றாகுமல்லவா? ஆக விரித்திரன் என்பதற்கு விரிந்த தரைப்பகுதி, அதாவது பெரிய தரைப்பகுதி என்றே பொருள். விரித்ரா என்ற பெயரின் மிகச் சரியான சொல்லாய்வு இது. இந்த விரிந்த நிலம் பாம்பாக சித்தரிக்கப்படுவதால் பாம்பை தனது அடையாளங்களில் ஒன்றாக கொண்டுள்ள முருகனை குறித்து தரைக்கோனாகிய, அதாவது டிராகனாகிய முருகனே விரித்திரன் என்று நிறுவுகிறோம். இந்த விரித்திரன் கட்டிய அணையைத்தான் மலை மக்கள் உடைத்திருக்கின்றனர். உடைத்ததாக சொல்லப்படும் நபர் இந்திரன் என்பதால் ராவணனின் மகனான இந்திரஜித்தும் ஒரு மலைமகன் என்பதால் இந்திரனும் இந்திரஜித்தும் ஒரே ஆள்தான் என்று கொண்டோமானால் இந்த அணை உடைப்பு இராமாயண காலத்தில் நடந்திருக்கவே வாய்ப்புள்ளது. இந்திரனும் இந்திரஜித்தும் ஒரே நபர்தான் என்பது பிறகு உங்களுக்கு புரியும். விரித்திரன் என்ற பாம்பு முருகனை குறித்திருந்தாலும் உண்மையில் அது முருகனின் வம்சாவளிகளையே குறிக்கிறது. ஏனெனில் இந்திரஜித்தின் காலத்தில் முருகன் வாழவில்லை. முருகனை கடவுளாக வழிபடும் மக்கள் மட்டுமே வாழ்ந்தனர். அந்த விருத்திரனாகிய முருகனின் மக்களே நெல் விவசாயத்திற்கும் அதற்காக கட்டப்பட்ட அணைக்கும் உரிமையாளர்கள். ஆக விருத்திரனின் மக்களோடுதான் இந்திரஜித் போர் புரிந்திருக்கிறார். அவர்கள் கட்டிய அணையைத்தான் இந்திரஜித் உடைத்திருக்கிறார். இந்த அணை உடைப்பு இராமாயண போரின் அங்கமாகத்தான் நடந்ததே ஒழிய இராமாயண போருக்கு முன்பாக நிகழவில்லை என்பதை இப்போது பார்ப்போம். ராவணன் தனது ஆட்சியை இன்னொரு மலைவாசியான குபேரனிடமிருந்துதான் பெற்றாரே ஒழிய அவர் தரை மக்களிடமிருந்து போரிட்டு பெறவில்லை. எனவே ஒட்டுமொத்த இலங்கையின் ஆட்சி அதிகாரத்தை குபேரனோ அல்லது குபேரனுக்கு முந்தைய மலைமக்களோதான் பெற்றாரே ஒழிய அது ராவணன் காலத்தில் நிகழ்ந்தது அல்ல. எனவே இராமாயண போருக்கு முன்பாக தரை மக்களோடு போரிட இந்திரஜித்துக்கு தேவை உண்டாகவில்லை. ஆக இந்திரஜித் தரைமக்களின் அணையை உடைத்த நிகழ்வு இராமாயண போரின் ஒரு அங்கமாகத்தான் இருந்திருக்க வேண்டுமே ஒழிய அதற்கு முன்பாக நிகழ்ந்திருக்க முடியாது. தரை மக்களுக்கும் மலை மக்களுக்கும் நீரோழி காலத்திலிருந்தே நிலை பெற்றிருந்த போட்டியை ராமன் தனது போர் வியூகத்தின் அங்கமாக பயன்படுத்தி விபீடனனை ராவணனிடமிருந்து பிரித்து முருகனின் வம்சாவளி தரைமக்களோடு இணைத்து போர் அணிகளை வகுத்திருக்கிறான். தற்கால ராமர்கள் புலிகளிடமிருந்து கருணாவை பிரித்து சிங்களவனோடு சேர்த்து புலிகளின் இராணுவ ரகசியங்களை அறிந்து புலிகளை வீழ்த்திய நிகழ்வை ஒப்பிட்டு பார்த்து கொள்ளுங்கள். ஏற்கனவே ராவணனின் நட்பு சக்தியான வாலியை பின்னாலிருந்து கொன்று அவனது தம்பியான சுக்ரீவனை அரசனாக்கி அவனது ஆதரவை ராமன் பெற்றிருந்தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதை விரிவாக பிறகு பார்ப்போம். அவ்வாறெனில் இராமாயண போர் ஒரு உக்கிரமான போராகத்தான் இருந்திருக்கிறது. இந்த கடுமையான போரில் ஒரு அத்தியாவசியமான உத்தியாகத்தான் இந்திரஜித் தரைமக்கள் கட்டிய அணையை உடைத்திருக்க வேண்டும். ஆக விருத்திரன் என்பது முருகனை குறித்து முருகனின் வம்சாவளிகளான விவசாயிகளை குறிக்கிறது.
அவர்கள் கட்டியிருந்த அணையை ஒரு போர் உத்தியாக இந்திரஜித் உடைத்திருக்கிறார். இதிலிருந்து இந்திரஜித்தும் இந்திரனும் ஒருவரே என்ற அனுமானத்தின்படி இந்திரன் இலங்கைக்காரராகவே இருக்க வேண்டும் என்பது புரிகிறது. அடுத்ததாக தேவேந்திரன் மழைக்கடவுள் எனப்படுகிறார். இவரது ஆயுதங்களாக இடியும் மின்னலுமே சித்தரிக்கப்படுகின்றன. அது மட்டுமல்ல, இவர் மேக வாகனன் என்றும் அழைக்கப்படுகிறார். அதாவது மேகங்களின் மீது பயணம் செய்பவர் என்ற பொருளில். முருகனும் தேவர்தான், சிவனும் தேவர்தான், விஷ்ணுவும் தேவர்தான். ஆனால் தேவேந்திரன் மட்டுமே மேகங்களோடு சித்தரிக்கப்படுகிறார். இது எதனால்? முதலில் இந்திரன் மனிதனாக பிறந்து தெய்வமானவர் என்று தேவலோக அமராவதியை கொண்டு நிறுவினோம். பிறகு விரித்திரன் கதையை கட்டுடைத்து இந்திரன் என்பது இந்திரஜித் என்ற இலங்கையின் மலைவாசியாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஊகித்தோம். ஆம், இந்திரனும் இந்திரஜித்தும் ஒரே ஆளாகத்தான் இருக்க வேண்டும். ஏனெனில் ராவணனின் மகனான இந்திரஜித்துக்கு மேகநாதன் என்று பெயர். இவன் பிறக்கும்போது இடி முழக்கம் செய்வது போல அழுதான். அதனால் இவனுக்கு மேகநாதன் என்று பெயர் வந்தது என்று சொல்லுவது யூதனின் வாயில் மட்டுமே வரக்கூடிய அபத்தம். இடி இடிப்பது போல ஒரு பிறந்த குழந்தையால் அழ முடியுமா என்று சற்றே முயன்று பாருங்கள் மக்களே. உண்மையான வரலாற்றை மடைமாற்ற வேண்டுமானால் இப்படி ஏதாவது அபத்தமாகத்தானே சொல்ல வேண்டும். இப்படித்தான் மகாபாரத அஸ்வத்தாமன் அவன் பிறந்தபோது குதிரை போல கத்தினான். அதனால் அவனுக்கு குதிரையின் பெயரால் அஸ்வத்தாமன் என்று பெயர் வந்தது என்று மகாபாரதத்தில் கதை தெரித்தான் யூதன். எல்லா இடத்திலும் ஒரே ஃபார்முலா. ஆக மேகநாதன் என்ற பட்டப்பெயர் இந்திரஜித்துக்கு வேறு விதமாகத்தான் வந்திருக்க வேண்டும். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்னவென்றால், இந்திரன் மேக வாகனன் என்று அழைக்கப்பட்டான் என்பதும் இந்திரஜித் மேகநாதன் என்று அழைக்கப்பட்டான் என்பதும் தான். இந்த இரண்டு நபர்களின் பெயர்களிலும் இந்திரன் என்ற சொல்லாடல் உள்ளது என்பதும், இவர்களின் வேறு பட்ட பெயர்களான மேக வாகனனும் மேகநாதனும் மேகங்களோடே தொடர்பு கொண்டுள்ளன என்பதும் இவர்கள் இருவரும் ஒரே நபரே என்று உங்களுக்கு புரியும். ராவணனின் மகனான இந்திரஜித்துக்கும் மேகத்துக்கும் உள்ள தொடர்பை இப்போது பார்ப்போம். இந்திரன் சோமபானம் அருந்தி குண்டலினியை திறம்பட எழுப்பியவர் என்பதை நாம் அறிவோம். குண்டலினி எழுப்பியவர்களுக்கு அமானுட சக்திகள் கிடைக்கும் என்பதையும் நாம் அறிவோம். இப்படி இந்திரஜித்துக்கு கைவரப்பெற்ற அபார சக்திகள் என்ன என்று இப்போது பார்ப்போம். இந்திரஜித்துக்கு மேகநாதன் என்ற பட்டப்பெயர் உள்ளதை இங்கு எண்ணி பாருங்கள். மேகங்களின் தலைவன் என்றால் இவர் மேகங்களுக்கு மேலேயே செல்லக்கூடியவராக இருந்திருக்கலாம் அல்லவா? நாம் அட்டமா சித்திகள் என்ற 8 வகை சித்திகளை அறிந்திருக்கிறோம். அவற்றில் லெகிமம் என்பது ஒரு சித்தர் தன்னை மிகவும் இலகுவாக்கி கொள்ளக்கூடிய சித்தியாகும். இதை கொண்டு இந்திரஜித் மேகங்களுக்கு மேலேயே சென்றிருக்கலாம் அல்லவா? ஆம், இப்போது புரிந்துவிட்டது. இந்திரஜித் அடிக்கடி இந்த சித்தியை கொண்டு மேகங்களுக்கு மேலேயே சென்று மேகங்களின் அமைப்பை கணித்து மழை, சூறாவளி போன்றவை வர இருப்பதை முன்கூட்டியே சொல்லிவிடுவார். இது இலங்கை உழவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. இப்படிப்பட்ட இந்திரஜித் நிர்வாண நிலையை அடைந்து ஜீவ சமாதியான பிறகு மழை கடவுளாகவும் அறியப்பட்டார் என்பதே உண்மை. இவரது ஆயுதங்கள் இடியும் மின்னலும் என்பது பொருத்தமானதுதான். ஆக இந்திரன் என்பது நிர்வாண நிலையை அடைந்த பிறகும், இந்திரஜித் என்பது நிர்வாண நிலைக்கு முந்தையும் இவரது பெயர் என்பது புரிகிறது. அப்படியெனில் இந்திரஜித்தில் உள்ள ஜித் என்பது எதை குறிக்கிறது? அது சித்து என்ற சொல்லின் திரிபுதான். அதாவது இந்திர சித்தன் என்பதே அவரது மானுட பெயர். அப்படியெனில் இந்திரன் என்ற பட்டப்பெயர் வந்த விதம் எது? இந்தியாவெங்கும் ஐந்திர பள்ளிகள் இருந்ததாக பதிவுகள் உள்ளன. ஐந்திரம் என்றால் என்ன? இன்றுள்ள அட்டமா சித்திகள் இந்திரஜித்தின் காலத்தில் 5 சித்திகளாக மட்டுமே இருந்தன. இந்திரஜித்தின் காலத்திற்கு பிறகு மேலும் 3 சித்திகளுக்கான ஞானம் உருவாகி அது இப்போது 8 சித்திகளாக வளர்ந்து இன்று அட்டமா சித்திகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஆக இந்திரன் காலத்தில் பஞ்சமா சித்திகள் மட்டுமே இருந்தன. அனிமம், மகிமம், லெகிமம், கரிமம், வியாபியம் என்பவை அந்த 5 சித்திகளாக இருக்கலாம். இதில் ஒன்றான லெகிமம் சித்தியை கொண்டுதான் இந்திரன் மேகங்களுக்கு மேலேயே மிதந்து சென்றார். உதாரணமாக, இரும்பின் மீது மின்கம்பியை சுற்றி அதில் மின்சாரம் பாய்ச்சப்படும் போது இந்த இரும்பு காந்த சக்தி பெறுவதும், பிறகு மின்சாரத்தை நிறுத்தியவுடன் அந்த இரும்பு காந்த சக்தியை இழந்து விடுவதும் போல, மனித தியான சக்தியால் மனித உடலில் தாங்கள் விரும்பிய போது
எதிர் ஈர்ப்பு விசை அதாவது ஆன்டி கிராவிட்டியை உருவாக்கி சித்தர்கள் தம்மை இலகுவாக்கி கொண்டனர். பஞ்சமா சித்திகள் அந்த காலத்தில் ஐந்திரம் என்றே அழைக்கப்பெற்றன. அதாவது 5 திறங்கள். திறம் என்பது வல்லமை, அதாவது சக்தி என்று பொருள்படும். அதாவது 5 வல்லமைகள் ஐந்திரம் என்று சுருக்கமாக அழைக்கப்பெற்றன. இந்த 5 திறங்களும் முதலாக கைவரப்பெற்ற சித்தனே ஐந்தர சித்தன் என்று அழைக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த ஐந்தர சித்தன் என்ற பெயரே இந்திரஜித் என்று மருவியுள்ளது. அதாவது ஐந்திரன் என்ற சொல்லில் உள்ள ஐ என்ற கூட்டொலியில் ஆ ஒலியை நீக்கினால் அது இந்திரன் என்று ஒலிக்கும். இப்படியாகத்தான் ஐந்தர சித்தன் என்ற பெயர் இந்திர சித்தன் ஆகி இந்திரஜித் ஆகியது. ஐந்தர சித்தன் என்ற சொல்லே இந்திர சித்தன் என்றாகியது என்பதற்கு அசைக்க முடியாத ஆதாரமும் உள்ளது. இந்திரஜித் தனது ஓக வலிமையினால் அடிக்கடி மேகங்களுக்கு மேலே செல்வார். அதனால் அவரது நிர்வாணத்திற்கு பிறகு மழை கடவுளாகவும் இந்திரனாகவும் அறியப்படும் அவரது வாழ்விடமான சொர்க்கலோகமும் மேகங்களுக்கிடையில் உள்ளதாகவே குறிக்கப்படுகிறது. ஆக இந்த இந்திரலோகம் என்பது மேகங்களுக்கிடையில் மேகங்களைப் போலவே அந்தரத்தில் தொங்குகிறது. அந்தரம் என்ற சொல்லின் பொருளை தேடினால் அது ஆகாயம், தேவலோகம், நடுவில் என்றெல்லாம் பொருள் கொள்கிறது. ஆகவே இந்திரலோகத்திற்கு அந்தரலோகம் என்றும் பெயர். எனவே இந்த அந்தரம் என்ற சொல்லும் ஐந்திரம் என்ற சொல்லின் மறுவாகத்தான் உண்டாகியிருக்க வேண்டும். ஐந்திரம் என்ற சொல்லில் உள்ள ஐ என்ற கூட்டொலியில் ஈ ஒலியை நீக்கினால் அந்தரம் என்று மருவும். ஆக ஐந்திரம் என்ற சொல்லிலிருந்தே இந்திரன், அந்தரம் என்ற தொடர்புடைய 2 சொற்களும் பிறந்தன. இதிலிருந்து ஐந்தர சித்தன் என்ற பெயரே இந்திர சித்தன் என்று மருவியது என்பது சந்தேகத்திற்கிடமில்லாமல் நிரூபணமாகிறது. இவர் நிர்வாணமெய்தியவுடன் இவரது பெயரில் உள்ள சித்தன் என்ற சொல் நீக்கப்பட்டு இந்திரன் என்று கடவுளாக அறியப்படுகிறார். இங்கு நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய செய்தி என்னவென்றால், இந்திரஜித் என்ற மானுடன் இருந்த காலத்தில் இந்திரன் என்ற கடவுள் உண்டாகவில்லை. இந்திரன் என்ற கடவுள் உண்டான பிறகு இந்திரஜித் என்ற மானுடன் உலகில் இல்லை. அதாவது ஒரே காலகட்டத்தில் இந்திரனும் இந்திரஜித்தும் இருந்ததில்லை. ராமாயண ஆய்வில் இது ஒரு மிக முக்கியமான திறவுகோல். இப்போது நாம் இந்திரனுக்கு ஏன் கோயில் இல்லை என்பதையும் இந்திரனை ஏன் இழிவாக சித்தரித்தனர் என்பதையும் அதே ராமாயணத்தில் இந்திரன் ராமனுக்கு உதவியதாக ஏன் காண்பித்தனர் என்பதையும் பார்ப்போம். இந்திரன் மட்டுமே வானத்தில் மிதந்து செல்லும் திறம் படைத்தவராக இருந்ததால் இந்திரனை யாராலும் வெல்ல முடியவில்லை என்பதுதான் உண்மை. விபீடனன், அனுமான், சுக்ரீவன், அங்கதன் எல்லாம் வானத்தில் பறந்ததாக சொன்னதெல்லாம் யூதனின் கப்சாதான். அதில் சிறிதளவும் உண்மை இல்லை. அதை பிறகு பார்ப்போம். ஆக ராம, லட்சுமண, சுக்ரீவ, அனும, விபீடன அம்புகள் வானத்தில் ஒரு அளவுக்கு மேலே செல்ல இயலாது. ஆனால் வானத்திலிருந்து இந்திரன் விடும் அம்புகள் புவியீர்ப்பு விசையின் உதவியால் தரையை உக்கிரமாக தாக்குவதோடு அல்லாமல் தனது இலக்கையும் அழிக்கும். எனவே ராமன் ராவணீய போரில் வெற்றி பெற்றிருக்க வாய்ப்பே இல்லை. உண்மையில் ராமன் வெற்றி பெறவில்லை என்பதற்கான வேறு பல ஆதாரங்களை அடுத்தடுத்து வரும் விடயங்களில் விரிவாக பார்ப்போம். எனவே இந்திரன் தங்களின் எதிரி என்பதை, ராவணீயத்தை சமஸ்கிருதத்தில் ராமாயணமாக மாற்றி எழுதிய போது யூத பிராமணர்கள் நன்கு உணர்ந்துவிட்டனர். தங்களின் மூதாதையரான யூத ராமனின் எதிரியான இந்திரனுக்கு இவர்கள் எப்படி கோயில் கட்ட அனுமதிப்பார்கள்? கோயில் கட்ட அனுமதிக்காதது மட்டுமல்ல, அதற்கான காரணமாக இந்திரனை கேரக்டர் அசாசினேஷனும் செய்தனர். அதாவது இந்திரனின் ஒழுக்கம் பற்றிய அவதூறான கட்டுக்கதைகளை கட்டினர். வெறுமனே கோயில் கட்ட தடை விதிக்க முடியாதல்லவா? இதற்காகவும் தான் இந்திரனை இழிவாக சித்தரித்தனர். இதெல்லாம் சரிதான். ஆனால் ராமனுக்கு இந்திரன் உதவியதாக ராமாயணத்தில் ஏன் சொல்ல வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம். இந்திரஜித் தமிழன் என்பதையும் அவனது அதிசயமான பராக்கிரமங்களையும் அறிந்த யூத பிராமணர் அவனது உண்மை வரலாற்றை அழிக்க திட்டமிட்டனர். அதன் அங்கமாக இந்திரன் என்ற கடவுள் வேறு, இந்திர சித்தன் வேறு என்று புனைந்தனர். அதாவது இந்திரஜித்து தான் இந்திரன் என்ற கடவுளானான் என்ற உண்மை வரலாற்றை அழித்து இவர்கள் இருவரும் வெவ்வேறு என்று கதை கட்டினர். ஆனால் இவர்கள் இருவருக்குமே இந்திரன் என்ற பெயருள்ளதால் இந்திரனை வென்றதால் இந்திரஜித் என்ற பெயர் வந்ததாக பொருந்தா கதை கட்டினர். இந்திரஜித்தும் இந்திரனும் வெவ்வேறுதான் என்று உறுதியாக மக்களை நம்ப வைக்க வேண்டுமானால் இவர்கள் இருவரையும் ஒருவருக்கு ஒருவர் எதிரிகளாக காட்ட வேண்டும். அதனால்தான் கடவுள் இந்திரன் ராமனுக்கு போரில் உதவியதாக காட்டினர்.
ஆனால் இராமாயண போரின் போது இந்திரன் என்ற கடவுளே இல்லை என்பதும் இந்திரஜித் மட்டும்தான் இருந்தார் என்பதும் ஏற்கனவே நிறுவியபடி இந்திரனை வெற்றி கொண்டதால் இந்திரஜித் என்ற பெயர் வரவில்லை என்பதும் இவர்கள் இருவருக்கும் இடையில் போர் நிகழவில்லை என்பதை குறிக்கிறது. எனவே ராமனுக்கு கடவுள் இந்திரன் சத்தியமாக உதவவில்லை. இந்திரனின் வரலாற்றை அடிக்கும் தந்திரமாகவே இந்திரன் ராமனுக்கு உதவியதாக கதை கட்டப்பட்டது. ஒரு வரலாற்று நாயகனின் வரலாற்றை அழிக்க வேண்டுமானால் அவனது வெவ்வேறு பட்டப்பெயர்களை வெவ்வேறு மனிதர்கள் போல காட்டி அவர்களுக்குள் சண்டை நடந்தது போல புராணக் கதை எழுதிவிடுவது யூத பிராமணனின் ஃபார்முலா. இதே ஃபார்முலாவை கொண்டுதான் விஷ்ணுவின் வட்டார பெயர்களான மாவலியும் வாமனனும் வெவ்வேறு ஆளுமைகள் என்று சித்தரித்து திருவிக்கிரம கதை மூலமாக விஷ்ணு ஒரு விண்ணாய்வு சித்தரும் இந்தியாவின் அரசனும் என்ற உண்மை வரலாற்றை அழித்தனர். இந்திரனை பற்றிய வேறு செய்திகளை இப்போது பார்ப்போம். முதலாக ஆரச்சக்கரத்தை கண்டுபிடித்தவர் இந்திரஜித் தான். அது 8 ஆரங்களை கொண்டதாக இருந்தது. ஆரச்சக்கரம் உருவாக்குவது எளிதானதல்ல. இந்த மரச்சக்கரம் உறுதியாகவும் தேயாமலும் நீண்ட நாள் பயன்பட வேண்டுமானால் இந்த சக்கரத்தை இரும்பு பட்டையால் கட்ட வேண்டும். இந்த தொழில்நுட்பம் ஒரு அசாதாரணமான தொழில்நுட்பம். இதற்கு சூடேற்றி பொருத்துவது, அதாவது ஆங்கிலத்தில் ஹாட் ஃபிட்டிங் டெக்னாலஜி என்று பெயர். இதை விவரிக்க இங்கு எனக்கு நேரமில்லை. இத்தகைய சக்கரத்தை அவர் உருவாக்கியதால் தான் இந்திரனுக்கு சக்கரன், அதாவது சக்கரா என்ற பட்டப்பெயரும் இடம்பெற்றது. இந்த சக்கரம் என்ற சொல்லிலிருந்தே இந்த சக்கரத்திற்கு 8 ஆரங்கள் இருந்தன என்பதை அறிகிறோம். அட்டு பிளஸ் கரம், அட்கரம், சட்கரம், சர்க்கரம், சக்கரம். 8 ஆரங்களை கொண்டதால் சக்கரம் என்ற பெயரும், அதை உருவாக்கியவர் இந்திரன் என்பதை வரலாற்றில் தக்க வைக்க அவருக்கு சக்கரா என்ற பட்டப்பெயரும் உண்டானது. சக்கரா என்றழைக்கப்பட்டார் என்பதற்கும் அப்பால் 8 ஆர சக்கரத்தை இந்திரன் உருவாக்கினார் என்பதற்கு வேறு ஆதாரம் உள்ளதா? ஆம், உள்ளது. இந்திரனின் பட்டப்பெயரான சக்கரா என்பது பிற்கால நேபாளிகளால் சாக்கா என்று உச்சரிக்கப்பட்டது. புத்த தர்மம் புத்த தம்மா எனப்பட்டது போல சக்கரா என்பது சாக்கா எனப்பட்டது. ஏற்கனவே ராவணன் பற்றிய விழியத்தில் இலங்கை மல்லர்கள் வடகிழக்கு இந்தியாவின் நேபாளம் வரை குடியேறினர் என்று பார்த்தோம். ராவண இந்திர வம்சாவளிகளான இவர்கள் சாக்கா குலத்தவராக அறியப்பட்டனர். இந்த சாக்கா குலத்தில் தோன்றியவர்தான் சாக்கியமுனி புத்தா. இந்த புத்த மதத்தின் சின்னம் எதுவென்றால் புத்த மதத்தின் 8 போதனைகளை குறிக்கும் 8 ஆரங்களை கொண்ட சக்கரமே. 8 ஆரச் சக்கரத்தை சாக்காவாகிய இந்திரனே உருவாக்கினார் என்பதும், அவரது பெயராலேயே சாக்கிய குலம் உள்ளது என்பதும், அந்த சாக்கிய குலத்தில் தோன்றியவரே புத்தர் என்பதும், புத்த சமயத்தின் சின்னம் 8 ஆரச் சக்கரம் என்பதும், இந்திரன் உருவாக்கிய சக்கரத்திற்கு 8 ஆரங்களே இருந்தன என்பதை நிறுவும் சான்றுகளாகும். அடுத்து எந்திரங்களின் அடிப்படையே சக்கரம் என்பதால் சக்கரத்தை கண்ட இந்திரனின் பெயராலேயே எந்திரம் என்ற சொல்லும் வந்தது. இந்திரனும் அவரது சகாக்களும் அக்காலத்திலேயே பல வகை எந்திரங்களை உருவாக்கியுள்ளனர். இந்திரனின் பெயரால் எந்திரம் என்ற சொல் மட்டுமல்ல, எந்திரத்தை குறித்த ஆங்கில சொல்லான மெஷின் என்பதும் வந்தது என்றால் வியப்பு கொள்வீர்கள் தானே. மெஷின் என்பதன் சொல்லாய்வை தேடினால் அது மகானா என்ற சொல்லிலிருந்து வந்ததாக குறிக்கப்படுகிறது. மாகான் என்ற சொல்லே மகான் என்று பெரிதாக காட்சி தருபவர், அதாவது ஞானி என்று பொருள்படும் சொல்லாக மருவியது. இந்திரன் அத்தகைய மகான்தானே. அவரை கொண்டே மெக்கானிசம், மெஷின் போன்ற அனைத்து ஆங்கில சொற்களும் வந்தன. மாகான், மாகானிசம், மெக்கானிசம். ஆசீவகத்தின் சின்னமான இந்திரனின் வெள்ளை யானை ஆசீவகத்தின் இன்னும் ஒரு சின்னமான தாமரையை புத்தரின் தாயாரான மாயாதேவியிடம் கொடுத்துவிட்டு பிறகு அது மாயாதேவியின் வயிற்றினுள் சென்று கரைந்து விட்டதாக தான் கர்ப்பமாக இருந்தபோது மாயாதேவி கண்ட கனவு இந்திரனுக்கும் புத்தருக்கும் உள்ள தொடர்பை மேலும் விளக்குகிறது. இந்திரனின் வம்சாவளிதான் புத்தர். அது மட்டுமல்லாமல் வானத்தில் மிதக்கும் லெகிமம் கலையை இன்று வரை வைத்திருப்பவர்கள் புத்தர்களே என்பதும் இந்திரனுக்கும் புத்தர்களுக்கும் உள்ள தொடர்பை உறுதிப்படுத்தும் சான்று. சித்த மரபுகள் தேய்ந்து வருவதால் இவர்கள் இந்திரனைப் போல மேகங்களுக்கு மேலே போக இயலாவிட்டாலும் இவர்களால் அந்தரத்தில் மிதக்க முடியும் என்பதை நிறுவுகின்றனர். கம்பெனிக்காரர்களின் ஆட்சி காலத்தில் புத்த பிட்சுகள் 150 அடி உயரத்தில் கூட்டமாக மிதந்த நிகழ்வுகள் பேசப்படுகின்றன. அடுத்ததாக சாக்கியர்களுக்கும் இந்திரனுக்குமான தொடர்பை மேலும் உறுதிப்படுத்தும் சான்றுதான் பாடலிபுத்திரம் என்ற புத்தர் காலத்து நகரத்தின் பெயர்.
இந்த நகரம் இன்று பீகாரின் தலைநகராக பட்டினம் என்ற தமிழ்ச் சொல்லின் மறுவாக பாட்னா என்று அழைக்கப்படுகிறது. பீகாரில்தான் புத்தகயா இருந்தது என்பதையும் அங்குதான் நாலந்தா பல்கலை இருந்தது என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். இவை பாடலிபுத்திரத்திலிருந்து 100 தொலைவிலேயே அமைந்துள்ளன. பாடலிபுத்திரத்திற்கு அந்த பெயர் எப்படி வந்தது? யாழ்ப்பாண பாட்டாளிகளின் வம்சாவளிகள், அதாவது புத்திரர்கள் வாழ்ந்த ஊர்தான் பாடலிபுத்திரம் என்பது. இங்கு பாட்டாளிகள் என்பதற்கு பாடல் பாடுபவர்கள் என்று பொருள். யாழ்வாணர்கள் வாழ்ந்த ஊர்தானே யாழ்ப்பாணம். ஆனால் பாட்டாளிகள் என்பது விவசாயிகளையும் குறிக்கும். விவசாய வேலைகள் கடினமானது என்பதால் அவர்கள் பாட்டு பாடிக்கொண்டே வேலை செய்வதால் விவசாயிகளுக்கு பாட்டாளிகள் என்றும் பெயர். சரி, இந்த பாட்டு பாடினதெல்லாம் போதும். இங்க வாங்க, இந்த பண்ணையும் டீயும் குடிச்சு தெம்பா வேலை செய்ய வாங்க. ஆக பாடலிபுத்திரத்தில் வாழ்ந்த மக்கள் விவசாயிகளான மல்லர்கள் என்றும், யாழ்ப்பாணம் போலவே பாடலிபுத்திரமும் இசையும் கூத்தும் சிறந்து விளங்கிய மண் என்றும் உணர்க. இந்த செய்திகளை நினைவில் இருத்தி வையுங்கள். இராமாயண ஆய்வில் இவை மீண்டும் பயன்படும் செய்திகளாகும். முருகன் விவசாயத்தை தொடங்கியதால் பருவத்தை குறிக்கும் நாட்காட்டியை உருவாக்க வேண்டிய அவசியம் முருகனுக்கு ஏற்பட்டது. சிவனின் சந்திர நாட்காட்டி பருவங்களை குறிக்கும் நாட்காட்டி அல்லாததால் இது விவசாயத்திற்கு பயன்படாது. இலங்கையில் தனது மானாவாரி விவசாய பருவத்தின் தொடக்கமாக சூரியனின் தென் செலவின் இறுதி நாளை கொண்டு அந்நாளில் கீழே தொடுவானில் வைகரையில் தோன்றிய உடுக்கூட்டத்திற்கு சித்தர் ஓரை என்று சிவனின் பெயரால் பெயரிட்டு அந்த ஓரையை அடையாளமாக கொண்டு கணிக்கப்படும் ஆண்டு கணக்கை சித்திரையல் ஆண்டு என்று முருகன் பெயரிட்டார். ஆனால் சிவனின் சந்திர நாட்காட்டியை தொடர்ந்து கடைபிடிக்கும் மலைமகனான இந்திரன் தாங்கள் விவசாயத்தில் ஈடுபட்ட போது சந்திர நாட்காட்டியை விவசாயத்திற்கு உகந்ததாக திருத்தி சந்திர சூரிய நாட்காட்டியாக மாற்றி அமைத்தார். அதாவது 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு அதிக மாசத்தை இணைத்து 13 மாதங்களை கொண்ட ஆண்டை ஏற்படுத்தி பின்தங்கி வரும் தமது சந்திர நாட்காட்டியை முருகனின் சித்திரையல் நாட்காட்டியோடு நேர்படுத்தி கொண்டார். சாக்காவாகிய இந்திரனால் இந்த முறை உருவாக்கப்பட்டதால் இது சாக்கா நாட்காட்டி என்று அழைக்கப்பட்டது. இது வட இந்தியாவிலும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலும் இன்றும் ஒரு சில மாற்றங்களோடு பயன்பாட்டில் இருக்கிறது. முருகனின் மக்கள் கட்டிய அணையை ராவணிய போரின் உத்தியாக இந்திரன் உடைத்தார் என்று கண்டோம். அதோடு இந்திரனே போரிலும் வென்றார் என்றும் சொன்னேன் அல்லவா? விபீடனின் விசுவாசிகளாக மலைவாசிகளிலும் தரைவாசிகளிலும் இருந்த போர்க்குடிகள் போரில் தங்களின் தோல்வியை தொடர்ந்து இலங்கையை விட்டு கணிசமான அளவில் வெளியேறினர். வெளியேறிய இவர்கள் எங்கெல்லாம் சென்றனர், அதற்கான ஆதாரங்கள் என்ன என்ற வரலாற்றை பிறகு வேறொரு விழியத்தில் பார்க்கலாம். ஆனால் மீதமிருந்த முருகனின் தரை மக்களுக்கும் இந்திரனுக்கும் சமரசம் ஏற்பட்டு முருகனின் தரை மக்களும் இந்திரனின் மலை மக்களும் ராவணிய போருக்கு பிறகு நிலையான நட்போடே வாழ்ந்தனர். இதை எதை வைத்து சொல்கிறேன் என்றால், தரைக்கடவுளான முருகனின் ஆசீவகத்தின் சின்னமாகிய வெள்ளை யானையை சித்தமரபில் கொடிகட்டி பறந்த இந்திரஜித்தின் சாதனைகளை போற்றும் விதமாக அவரது நிர்வாணத்திற்கு பிறகு இந்திரனின் வாகனமாக்கினர். அது மட்டுமல்லாது மலையிலிருந்து இறங்கி விவசாயத்தை மேற்கொண்ட மல்லர் குடியினரும் தங்களின் சொந்த கடவுளான இந்திரனை மட்டுமல்லாது முருகனையும் வழிபட்டனர். ஏனெனில் விவசாயத்தை தோற்றுவித்தவர் முருகன்தானே. எனவே ராவணிய போருக்கு பிறகு முருகனின் மக்களுக்கும் இந்திரனின் மக்களுக்கும் நட்பே நிலவியது என்பதை இங்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இலங்கையின் மலை மக்களில் தரையிறங்கி விவசாயத்தில் ஈடுபட்டவர்களே மல்லர் என்றேன் அல்லவா? இவர்கள் ராவணிய போருக்கு பிறகுதான் இறங்கினார்கள் என்று எண்ண வேண்டாம். அவர்கள் குபேரன் காலத்திலோ அதற்கும் முன்பேயோ இறங்கிவிட்டனர். ஏனெனில் குபேரன் உலகின் மிகப்பெரிய பணக்காரனானது விவசாயத்தால் தான். அவரது தலைநகர் தரைப்பகுதியான யாழ்ப்பாணத்தில் இருந்தது என்பதிலிருந்து அவரது காலத்திலேயே மலை மக்களில் கணிசமான பகுதியினர் கீழிறங்கி விவசாயம் மேற்கொண்டனர் என்பது நிரூபணமாகிறது. ராவணிய போருக்கு பிறகு மலை மக்கள் மென்மேலும் தரையிறங்கி விவசாயத்தில் ஈடுபட்டனர் என்பதும் உண்மை. முருகனின் மக்கள் என்பவர்கள் முருகனோடு குமரியிலிருந்து வந்த குமரியின் மலை மக்களான நாடார்களும் குமரியின் மேய்ச்சல் சமூகமான மாடு மேய்க்கும் ஆயர்களும் ஆடு மேய்க்கும் மேசன்களும் வேறு பல தொழில் குலங்களும் தான். முருகனோடு வந்த ஆயர்களே இலங்கையில் விவசாயத்தில் ஈடுபட்டு முதலியார்கள் ஆனார்கள்.
தேவர்களான முருகனின் போர்க்குடிகள் ஆயர்களிலிருந்தும் வேறு பல தொழில் குலங்களிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்.